I'm Dr. V.G. Mohan Prasad, Chairman of this VGM Kovai Athletic Club Run for the Nation Marathon happening in Coimbatore today. So, இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈவென்ட். அதில் முதல் முறையாக கோவையில் நம்ம வீல் சேர் பேரர்ஸை கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 100 பேர் வீல் சேரில் இன்னைக்கு இந்த மேரத்தானில் பங்கேற்றிருக்காங்க. உண்மையிலேயே we are very proud. This is Run for the Nation Marathon. நம்ம நாட்டுக்காக நம்ம ஓடுறோம், அதே சமயத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம். இன்னைக்கு உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே 11% 30% மக்களுக்கு உடல் பருமன் அதிகரித்து காணப்படுகின்றது. உடல் பருமை தடுக்க வேண்டும் என்றால் தினசரி உடற்பயிற்சி அவசியம். உடல் பருமனால கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் பிரஷர், ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், லிவர் கேன்சர் அத்தனை வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால இது எல்லா நோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும்னா தினம் ஓடணும், எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் 40 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எளிதான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ், ஈட் மோர் கிரெயின்ஸ், ஃபைபர், டேக் மோர் வாட்டர், remain healthy, keep on exercising. All the best. 11% அந்த மாதிரி காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நகர்களில் 30% காணப்படுது. இன்னைக்கு தேசிய அளவில் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் ஒபிசிட்டி உடல் பருமன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான இயக்கத்தை INASL ரோக்கோ என்று எங்கள் லிவர் ஸ்டடி குரூப்பும் அண்ட் ரோட்டரியும் இணைந்து செய்துட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி இந்தியா பூரா we have started going to all the schools. Height, weight and BMI of children will be recorded. அடுத்த 6 மாதங்களில் இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ லெட் அஸ் லிவ் ஹெல்த்தி. ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 30 வயசு, 35 வயசு, 40 வயசு இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ், இப்போ உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஓடுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஹாக்கி பிளேயர்ஸ், தயவு செய்து விளையாடுவதை நிறுத்தி விடாதீர்கள். நாங்கள் எங்கள் கிளினிக்கில் என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மென், அத்லீட்ஸ் அவங்கெல்லாம் எக்ஸசைஸை நிறுத்திட்டாங்கனாலே they all tend to put on weight. அதனால உடற்பயிற்சிங்கிறது நமக்கு கல்யாணம் ஆனாலும், நம்ம பிஸ்னஸ் போனாலும், ப்ரொஃபஷன் போனாலும் ஓடிட்டே இருக்கணும். அந்த உடற்பயிற்சியை மட்டும் கீப்பிங் ஃபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் யோகா கேன் ஹெல்ப், பட் ஏரோபிக் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், வெயிட் லிஃப்டிங் ஆல் வில் டேக் யூ டு அ கிரேட்டர் ஹைட். நான் டாக்டர் சுமன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் ரன் ஃபார் நேஷன் மேரத்தான். இந்த மேரத்தானோட முக்கிய அம்சம் என்னன்னா 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் வீல் சேர் பவுண்ட். ஸோ இது ஒரு மேரத்தான் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி. இதுல யங் இண்டியன்ஸ் அக்சசிபிலிட்டி டீமும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா 5 வீரர்கள், ஏழை எளிய அத்லீட்ஸுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடன் இணைந்து மொத்தம் 10 லட்சமான ஃப்ரீ சர்ஜரி வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கார்பரேஷன் கமிஷனர் சார் தலைமையில் 983 கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு டவுன் டு டஸ்ட் அத்லெட்டிக் ஈவெண்ட் இந்த ஃபண்டிலிருந்து ஏற்பாடு பண்ணோம். ஸோ ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உடல் பருமன் ரொம்ப அதிகமாச்சுன்னா, அதாவது ஒபிசிட்டி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஜாயிண்டோட பவர் கம்மியாகும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், தேய்மானம் ஏற்படும். இந்த வெயிட் அதிகமாகும் போது மூட்டு வலி வரும். மூட்டு வலியமான மறுபடியும் ஓட முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். இது எங்கேயாவது பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேரத்தான் மாதிரி ஒரு நல்ல இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் எப்பயுமே ஒபிசிட்டினா 30 years ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் 10 years எங்கள் VGM ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 சில்ட்ரன் ஒபிசிட்டியோட வராங்க. ஒரு காலத்தில் அது வாரத்துக்கு 1 இருந்துச்சு. இப்போ 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை. அதனால தான் இந்த ஒபிசிட்டி அவேர்னஸ்க்காக இன்னைக்கு இந்த மேரத்தான் நாங்கள் நடத்துகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த மொபைல் ஃபோனு, ஐபேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் உட்காராங்க. நம்மளாம் இருந்த காலத்தில் வீட்டில் உட்காந்து வெளியில் துரத்தி விடுவாங்க, எல்லாம் போய் கேம்ஸ் விளையாடுங்கன்னு. இப்போ எல்லாரும் உள்ளே இருக்கிறனால தான். ஸோ இந்த ஐபேட் இதெல்லாம் ஒழிச்சு சில்ட்ரனை வெளியில் அவுட்டோர்ஸ் கொண்டு போனாலே வைட்டமின் டி சன்லைட்லேருந்து கிடைக்கும். ஆக்டிவிட்டி பண்ணும்போது மசில்ஸும் போன் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லா வரும்.